வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு தெய்வீக சக்தி, ஒரு தெய்வம் உறங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா, காலப்போக்குல நாம அத மறந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். சரி, இப்போ அந்த மறந்து போன தெய்வத்தை எப்படி தட்டி எழுப்புறது? அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, நம்ம பயணத்தை ஒரு ரொம்ப எளிமையான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இது ஏதோ பெரிய தத்துவம் எல்லாம் இல்ல. உங்களுக்கு நீங்களே ரொம்ப நேர்மையா கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தேடலோட முதல் படி என்னன்னா, நம்ம பார்வைய வெளியில இருந்து நமக்குள்ள திருப்புறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம். இப்ப பாருங்க, கோயில்ல இருக்கிற தெய்வங்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அலங்காரம் பண்ணணும்னு எல்லா விஷயமும் நமக்கு அத்துப்புடி. ஆனா நமக்குள்ளேயே ஒரு தெய்வம் இருக்கே, அத நாம என்னைக்காவது ஒரு நாள் கவனிச்சிருக்கோமா? அத கொஞ்சம் மெருகேத்தணும்னு முயற்சி செஞ்சிருக்கோமா? வெளிய தேடுறத நிறுத்திட்டு நமக்குள்ள நம்மள மேம்படுத்திக்கிறது தான் முதல் படி. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. உங்களை நீங்களே முன்னேத்திக்கிறது, உங்களை நீங்களே கட்டுப்படுத்துறது, இதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த ஆன்மீக பயிற்சி. உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான வழிபாடு. சரி, இப்போ நம்ம பார்வைய உள்ள திருப்பியாச்சு. அடுத்ததா தெய்வீகம்னா நிஜத்துல என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். இது தோற்றத்தை பத்தின விஷயம் கிடையாது, குணத்தை பத்தின விஷயம். அசுரன்னு சொன்ன உடனே நமக்கு கொம்புகள், கோரப்பற்கள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா உண்மை அது இல்ல. யார்கிட்ட சுரன்ற எண்ணமும் தீங்கு செய்யற குணமும் இருக்கோ அவங்க தான் அசுரன். அதே மாதிரி தெய்வம்னா யாரு? ஒளி பொருந்திய குடுக்கற குணம் கொண்டவங்க தான் தெய்வம். அப்போ விஷயம் உருகத்துல இல்ல, உள்ளே இருக்கிற இயல்புல தான் இருக்கு. அப்போ தெய்வீகத்தோட மிக முக்கியமான அடையாளம் என்ன? ரொம்ப சிம்பிள். இதுதான் குடுக்கறது. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இயல்பாகவே குடுக்கற அந்த தன்மைதான் தெய்வீகத்தோட அசைக்க முடியாத ஒரு அடையாளம். கொடுக்கறதுன்னா உடனே பணம் கொடுக்கறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அது ஒரு சின்ன பகுதி தான். உங்ககிட்ட பணம் இல்லேனாலும் நீங்க தெய்வமாக முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க உழைப்ப கொடுக்கலாம், உங்க நேரத்தை இன்னொருத்தருக்காக செலவு செய்யலாம், உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் இதெல்லாம் கூட வேணாம், மத்தவங்க கிட்ட நல்ல வார்த்தைகளையும் நல்ல உணர்வுகளையும் கூட கொடுக்கலாமே. இந்த உள் மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி இருக்கு. அது என்ன தெரியுமா? அது நம்ம கிட்டே தான் இருக்கு. அதுதான் நம்ம கண்ணோட்டம். இந்த உலகத்தை ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது தானா நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. நாம எப்படி பாக்குறோமோ அதுலதான் எல்லாமே இருக்கு. நம்மள பல பேர் கேக்குற கேள்வி இதுதானே. இந்த உலகமே சரி இல்ல, இதை எப்படிதான் மாத்துறதுன்னு நாம அடிக்கடி விரக்தி அடைவோம். ஆனா உலகத்தை மாத்துறது அவ்ளோ பெரிய கஷ்டமான வேலையா என்ன? இங்க ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு. இந்த முழு உலகத்தையும் பச்சையா மாத்தணும்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. அது சாத்தியமும் இல்ல. அதுக்கு பதிலா நீங்க ஒரு பச்சை நிற கண்ணாடிய போட்டுக்கிட்டா போதும். நீங்க பார்க்கிற இடம் எல்லாமே பச்சையா தெரியும். உலகத்தை மாத்த வேண்டாம், உங்க கண்ணோட்டத்தை மாத்துங்க. உங்க உலகம் தானாவே மாறிடும். பாத்தீங்களா? இந்த ஒரு வரி நாம முன்னாடி பேசின முழு தத்துவத்தையும் எவ்ளோ அழகா விளக்குது. நம்ம கண்ணோட்டம்தான் நம்ம அனுபவத்தை உருவாக்குது. சரி, இந்த உள்பயணத்தோட பலன் என்ன? கடைசியா நாம எதை அடைவோம்? எல்லையில்லாத அன்பும் முழுமையான பயமின்மையும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை அடைவோம். இது என்னோடது, அது உன்னோடதுன்னு பிரிச்சு பாக்குற அந்த சின்ன மனசுதான் உண்மையான வறுமை. ஆனா எப்போ நீங்க இந்த மலைகள், இந்த நதிகள், இந்த மனிதர்கள்னு எல்லாத்தையும் உங்க சொந்தமா நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ நீங்க தான் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய பணக்காரர். இந்த சொந்தம் அன்ன உணர்வு தான் உண்மையான செல்வம். நாம முன்னாடி பார்த்த கருத்தை இந்த வரி இன்னும் ஆழமா சொல்லுது. உலகளாவிய அன்பும் பாகுபாடு இல்லாத அந்த சொந்தம் அப்படின்ற உணர்வும் தான் உண்மையான சக்தி. அதுதான் ஒரு பேரரசரோட குணம். தெய்வீக நிலையே அடைஞ்சவங்க அஜாத சத்ருவா இருப்பாங்க. அஜாத சத்ருனா உங்கள வெறுக்கிறவங்க யாருமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கு அர்த்தம் உங்க இதயத்துல யாருக்கு எதிராகவும் வெறுப்பே இல்ல. இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க மனசுக்குள்ள நீங்க யாருக்குமே எதிரியா இல்லாதப்போ வெளியில இருந்து வர்ற எந்த எதிர்ப்பும் உங்க மன அமைதியை கொலைக்கவே முடியாது. அதுதான் உண்மையான பயமின்மை. இந்த உரையாடல ஒரு கடைசி கேள்வியோட முடிச்சுக்கலாம். இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையோட இணைச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த கணத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வம் இந்த உலகத்துக்கு எதை கொடுக்க விரும்பும்? யோசிங்க, செயல்படுங்க.